கைஸ், நான் அவங்க டிடிஎஸ் தேஜஸ். இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக வாங்கியிருக்க ரிங் லைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் அமேசான் வந்து கம்மி ரேட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ரிங் லைட் வாங்கியிருக்கேன். அதோட ரிவ்யூ தான் அது. இந்த ரிவ்யூ வந்து தாறுமாறாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோவை. ஸோ ரிங் லைட்டை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த 21 ஸ்டெப்ஸை கிராஸ் பண்ணிட்டு போகணும். கிராஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம போய் முதல்ல அன்பாக்சிங் பார்த்துடலாம். இந்த அன்பாக்சிங் வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த யூடியூப் கிளிப்பாக போடுறதுக்காக நான் எடுக்க கிடையாது. அதனால் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க டிடிஎஸ்ஸு. ஏன் அப்படின்னா, அப்புறம் எதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன்னா, சும்மா ஒரு சேஃப்டிக்கு தான். அதாவது ரிங் லைட் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்படியே ரிட்டர்ன் போடலாம் அப்படின்ற அந்த ஒரு இதுக்காக தான் நான் வந்து பர்பஸ்க்காக தான் எடுத்தேன். பட் ரிங் லைட் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய பாக்ஸில் நம்ம ரிங் லைட் வந்திருக்கு. ரிங் லைட் மட்டும் கிடையாது, அதோடு சேர்ந்து அந்த ஒரு இதோடு தான் வந்திருக்கு. அந்த காம்போவாக தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹550. கரெக்டாக 556. அதாவது நம்ம டெலிவரி சார்ஜோடு சேர்த்து 556. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 550 வந்துச்சு. ஓகேவா? நம்ம வந்து டைகாட் அப்படின்ற கம்பெனிலேருந்து ஆர்டர் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கம்பெனியில் ஆர்டர் போடலான்னு போனேன். கரெக்டாக அந்த பைனாவ் கிட்டே வந்து ஒரு வார்னிங் சிம்பிள் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் படித்து பார்த்தான்னு தெரியுது அது நிறைய ரிட்டர்ன்லாம் வந்துருக்கும் போல். அண்டு வந்து இங்கே என்னமோ ஒன்று பறந்து வந்து விழுந்திருக்கு. அது என்னென்னு தெரில, அப்புறமேல் பார்க்கலாம். நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணலாம். ஆக்சுவலாக அங்கே பறந்து வந்து ஒன்று விழுந்துச்சுல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. அது என்னன்ற சொல்கிறேன். ஸ்டோரியா, ஃபுட்டு ரிவ்யூவுக்கே நீ ஸ்டோரியாக சொல்லி தலையை எடுத்துட்டடா சாமி அப்படின்பீங்க. இந்த வீடியோ வந்து நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கு நான் கேரண்டி அண்ட் வாரண்ட்டி. ஸோ இதுதான் நம்மளோட ரிங் லைட் பாக்ஸு. அண்ட் இதுதான் நம்மளோட ஸ்டூடியோ ரூம்னு சொல்ல முடியாது, ஒரு ரூமு. ஓகேவா? ஸோ இங்கே தான் நம்மளோட ரிங் லைட் இருக்குது. அண்ட் இங்கே தான் நம்ம வந்து எப்போவுமே வீடியோ எடுப்போம். இந்த ரிங் லைட் ஏன் வாங்கியிருக்கேன் அப்படின்றதும் இந்த வீடியோவில் நடுவில் சொல்கிறேன். ஸோ வந்து இங்கே உட்காந்து எடுக்கிற மாதிரி நான் ரிங் லைட்டை ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் லாஸ்ட் வீடியோ நம்ம ஸ்கெலிட்டன் மாதிரிலாம் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். ஒரு வீடியோ ஆகிருக்கிற மாதிரி நான் ஒரு ஸ்கெலிட்டனாக ஆகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து அந்த இடத்துல தான் வச்சு எடுத்துச்சு. அதில் வந்து ஏன் வியூஸ் எனக்கு தெரிஞ்சு போகலைன்னா, லைட்டு வெளிச்சம் பெருசாக இல்லை, அதனால தான் எனக்கு தெரிஞ்சு வியூஸ் போகல. அண்ட் இந்த ரிங் லைட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 ஃபீட் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் உட்காந்து வீடியோ எடுத்தால் எந்த ஹைட்டு கரெக்டாக இருக்குமோ அந்த ஹைட்டில் நான் வச்சுருக்கேன். ஸோ வந்து 7 அடி வரைக்கும் நம்ம வந்து உயரம் படுத்திக்க முடியும். அண்ட் வந்து இந்த ரிங் லைட் வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் தான் மேடாக இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த ரேட்டிங்க்கு நல்லா தான் இருக்குது. அதாவது கொடுத்த காசுக்கு நல்லா தான் இருக்குது. நான் இப்படி உட்காந்து எடுக்கும்போது கரெக்டாக ஃபோனை வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிற ஒரு பொசிஷனில் நான் வந்து இந்த ரிங் லைட் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா நான் இங்கே தான் வச்சு நான் வ்ளாக் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ரிங்கில் நான் வாங்கும்போது எனக்கு வந்து ஒரு ஃபால்ட்டு பண்ணி கொடுத்துட்டானுங்க. அது என்னன்றது நான் கடைசியில் சொல்கிறேன். அதாவது வீடியோவோட நடுவில் சொல்கிறேன். பட் இது எல்லாத்துக்குமே நடக்குமானா கிடையாது. ஏன்னா நான் வீடியோவில் பார்த்த வரைக்கும், யூடியூப் சேனலில் மற்ற சேனல்லாம் பார்த்த வரைக்கும் இது நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் வந்து இதை எதுக்காக வாங்கியிருக்கேன் ரிங் லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த தான் வந்து வீடியோலாம் எடுப்பேன். அப்போ வந்து எடுக்கும்போது லைட்டு வெளிச்சமே சுத்தமாக இருக்காது. ஏன்னா நான் வந்து இந்த ரூமை வந்து லாக் பண்ணிடுவேன். இந்த மாதிரி லாக் போட்டுருவேன். இந்த ஸ்க்ரீனை தள்ளி விட்டாலும் நான் உட்கார்ற இடம் வரைக்கும் வராது. அப்படியே வந்தால் கூட கேமராவில் ரெக்கார்ட் ஆகாது. ஏன்னா இந்த லைட் நான் போடுறேன், இந்த ஒரு லைட் தான், அந்த டியூப் லைட் வந்து எரியாது. ஸோ அது காரணத்தினால இதாகாது. அண்ட் அப்படியே எரிஞ்சால் கூட வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? கேமரா வச்சா கேமரா என்னை விட வந்து அந்த டியூப் லைட் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். அந்த காரணத்தினால வீடியோ பார்க்குறதுக்கு கேவலமாக வரும். ஸோ வந்து அது வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அண்ட் ஒரு ₹70 நம்ம வந்து ஒரு ட்ரைபாட் ஒன்று வாங்கியிருப்பேன். எல்லாமே நம்மக்கிட்ட இருந்த பட்ஜெட் தான். ஓகேவா? ஸோ அந்த ₹70 நான் வாங்கியிருப்பேன். அதில் தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் வந்து அப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபாட் மட்டுமா, அதனால் லைட் இருக்காது. அந்த காரணத்தினால அது இப்போது யூஸ் பண்ணுறதில்ல யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே நான் வந்து இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து சம்டைம்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு நான் ₹70 சொன்னாங்கன்னா பெருசாக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. சும்மா 2 அடி அவ்வளோதான் இருக்கும். அண்ட் வந்து இதுதான் பட்டன்ஸ். இந்த ரிங் லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் தான் வந்து நம்ம ரிங் லைட் வந்து வந்துச்சு. என்னடா இடம் பண்ணி வச்சுருக்கிற ஆமாம், என்னடா இது இடம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அது ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து இதை கிளியர் பண்ணிடுறேன். அது மாதிரி டைகாட் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து தான் இதை வாங்கியிருக்கோம். ஓகே, நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிடலாமா? டாஜாக் எஸ். ஆக்சுவலி நம்ம ஸ்டூடியோ இப்படி இருந்துச்சு, இப்படி மாற்றுறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் குப்பியாக அப்படியே வச்சுருந்தேன் எடுக்காமல். அண்ட் நம்ம ஒரு குட்டி ஸ்டூடியோ ரூம் வந்து இதுதான். இந்த ஒரு பெரிய இதில் தான் வந்து நம்ம எல்லா ட்ரைபாட் எல்லாமே சேர்ந்து வந்துருந்துச்சு. இதுக்குள்ளே நம்ம ரிங் லைட் வந்துருந்துச்சு. ஸோ வந்து எல்லாம் தனித்தனியாக வாங்கலாச்சு. தனித்தனியாக வாங்கினீங்கன்னா ஒரு ₹700 கிட்ட வந்துடுங்க. எப்படி பார்த்தா ஒரு ரிங் லைட் வந்து ₹300, ஒரு ஸ்டாண்டு வந்து ₹200.
ஸோ அப்போ வந்து 500ரூவாவா? இல்லை ப்ரோ, நான் வந்து 400ரூவாய்க்கு பார்த்தேன் ரிங் லைட்டு. அதுக்கப்புறமேலேருந்து இது வந்து 300ரூவா, இது வந்து 600ரூவா, 700ரூவா, அவ்வளோதான். அதுக்கு மேலே போகாது. அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக தான் வாங்கணும். அண்ட் இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் தான், கொடுத்த ரேட்டிங்க்கு ஒர்த்தாக இருக்குது, அவ்வளோதான். அண்ட் வந்து ஸ்டாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ரேட்டிங்க்கு ஒர்த்தாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம குறை சொல்ல முடியாது, நல்லாவே தான் இருக்குது. அண்ட் இப்படி வச்சு பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது, நான் ஒரு நல்லா இருக்குது, இப்படி நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அது இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஸ்டூடியோ ரூம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, பெருமையாக இருக்குது. எஸ், அண்ட் வந்து இதுதான் நம்மளோட ஒரு 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 விலாகிங் செட்டப், ஓகேவா? ஒரு விலாகிங் செட்டப். அண்ட் வந்து இதில் 3 ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சொதக்குன்னு திருப்பணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அப்புறம் பின்னாடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து இந்த மாதிரி 3 கொடுத்துருக்காங்களா, எதுக்கு அப்படின்னா கடைசியாக இருக்கிறது இந்த ஸ்டாண்டை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் வந்து அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதை வந்து மேலே இழுக்கிறதுக்கு. அண்ட் இதை ஃபுல்லாக இழுத்து முடிச்சதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மேலே இழுக்கிறதுக்கு அந்த ஒரு காம்பு இருக்குது, ஓகேவா? அதான் இது வந்து நம்ம திருப்பி மேலே எழுதலாம். நான் இப்போ என்னோடய உட்காந்து எடுத்தால் அந்த ஒரு பொசிஷனுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன். அண்ட் வந்து இதில் வந்து எனக்கு ஒரு ஃபால்ட்டு பண்ணி கொடுத்தானுங்க பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு கிளாம்ப் ஒன்று வரும். அந்த கிளாம்பில் வந்து எனக்கு ஒன்று உடஞ்சிருக்குதா, இந்த கிளாம்ப் தான். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணும்போது வந்து வெளியே பறந்து வந்து விழுந்துச்சு பார்த்தீங்களா, அப்போவே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதுதான் வந்து இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இதுதான் அது பறந்து வந்து விழுந்துச்சுல, அப்போவே எனக்கு ஃபீல் ஆச்சு ஏதோ ஒன்று மிஸ்டேக்காக இருக்குதுலான்ட்டு. பார்த்தா இதுக்குள்ளே வந்து ஒரு நட்டு ஒன்று இருக்குங்க, நம்ம வந்து போட்டு ஸ்க்ரூ டைட் பண்ணானா உள்ளுக்குள்ளே நூல் மாதிரி சுற்றிட்டு இருக்கோம்ல, அது வந்து இது இல்லை, அதனால் வந்து போட முடியாது. ஸோ வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிட்டர்ன் போகணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நான் வந்து இப்படி ஸ்ட்ரைட் ஆங்கிளில் தான் வீடியோ எடுக்க போகிறேன். நான் வந்து லைட்டை வந்து மேலே கீழேலாம் ஆட்டிகிட்டுலாம் எடுக்க போகிறதில்ல. அந்த காரணத்தினால எனக்கு இது ஓகே தான். இதை நான் எப்படா ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த ரிங் லைட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு, ஒரு ஓட்டை, அதிலே நம்ம போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் போல். ஸோ வந்து நான் அதிலே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நல்லா டைட்டாக தான் ஒட்டிக்குது. அண்டு இந்த ஒரு விஷயத்தை பார்த்து என்ன சொல்கிறதுன்னு தெரில, சேட், பட் இட்ஸ் ஓகே. பட் இந்த மாதிரி வந்து உங்கள் குக்கிங் சேனல்ஸ்க்கோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து திருப்பி எடுக்கிறவங்களுக்கோ ஒரு ஃப்ரெண்டுக்கோ, அதாவது வந்து இப்போது ஸ்டடீஸ்க்கு எடுக்கணுன்னா ஒரு விஷயத்தை நம்ம காமிக்கணும் கரெக்டாக. இது வந்து அப்படி இல்லை, உங்கள் மூஞ்சி மட்டும்தான் ப்ரோ நான் காமிக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இது ஓகே. நான் வந்து அங்கேயும் இங்கேயும் காமிக்க போகிறேன் ப்ரோ அப்படின்றவங்களுக்கு இது செட் ஆகாது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு தான் ஆகணும். பட் இந்த இந்த கிளாம்ப் வந்து எல்லாத்துக்குமே மிஸ் ஆகிடுமா ப்ரோனா? கிடையாது. நான் எல்லா யூடியூபர்ஸ்கிட்டையுமே பார்த்துட்டேன், யாருக்குமே மிஸ் ஆகலை, எனக்கு மட்டும்தான் மிஸ் ஆகிடுது. ஸோ வந்து நீங்கள் நம்பி வாங்கலாம், 550 ருபீஸ் இது நம்பி நீங்கள் வாங்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுக்கு நான் கேரண்டி சொல்ல முடியாது, ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வராமலாம் இருக்கலாம். பட் எனக்கு வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு, ஏன்னா ரிங் லைட் எல்லாமே ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ஃப்ளக்கை போட்டு ஆக்சுவலி பேட்ரி கனெக்ஷன் பண்ணி பண்ண முடியாது, ஃப்ளக்கில் சார்ஜ் பண்ணி தான் பண்ண முடியும். அதாவது ஃப்ளக் ஆன் பண்ணி தான் பண்ண முடியும், சார்ஜ் எல்லாம் போட்டு பண்ண முடியும். 4 சுவிட்ச் இருக்குது. ஃபஸ்ட் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச், செகண்ட் வந்து பிரைட்னஸ் கம்மி பண்ணுறதுக்கு, அடுத்து வந்து கலர் 3 கலராக இருக்கும், அந்த கலர் மாற்றிக்கிறதுக்கு, அது கீழே வந்து பிரைட்னஸ் அதிகப்படுத்திக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பட் வந்து கேமராவில் கலர் மாறுறது மட்டும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கேமராவோட அந்த இது அப்படி எல்லா கலரையும் கரெக்டாக காமிக்காது. ஓகே, நான் இப்படி உட்காந்துட்டேன்னா எனக்கு கை தான், இப்போ நான் இப்படி வச்சுட்டு நான் அசால்ட்டாக இப்படியே பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா வந்து நான் இப்படி போய் சில இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சில ரிங் லைட்டெல்லாம் பின்னாடி இருக்கும், இந்த ரிங் லைட்டுக்கு பின்னாடி வந்து இந்த வால்வு மாதிரி இருக்கும், அதை நம்ம பண்ணோன்னா பிரைட்னஸ் அதிகமாகவும் கம்மியாகவும் இதெல்லாம். இப்போ நான் வந்து இதை ஆன் பண்ணிட்டேன். எப்படி பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு தான் இருக்கேன், உட்காந்துட்டு அப்படியே நான் ஆன் பண்ணிட்டு இருப்பேன். எப்படி ஆன் பண்ணுவேன், மாற்றுவேன், பிரைட்னஸ் கம்மி பண்ணுவேன், அதிகப்படுத்துவேன், என்ன பண்ணலாம், அது உட்காந்துட்டு அதே பிளேஸில் உட்காந்துட்டு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ நான் இந்த மாதிரி பண்ணேன். இப்போ நான் வந்து பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இது ஃபுல் பிரைட்னஸ் கம்மியாகும், நீங்கள் பாருங்கள் எப்படி ஃபுல்லாக கம்மியாயிடுச்சா. இப்போ நான் அப்படியே அதிகப்படுத்தினேன் பாருங்கள், எப்படி பயங்கரமாக அதிகமாகுதா. ஸோ அப்படியே நான் வேறு கலர் மாற்றும்போது அதையும் வந்து அதையும் வந்து அந்த மாதிரியே பண்ணிக்கலாம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சில கலர்லாம் மாற்றும்போது தெரியாது. இது வந்து ஃபஸ்ட்டு கலர் நல்லாவே தெரியுது, பரவாயில்ல. இதில் தான் நான் எப்படியே வ்ளாக் பண்ண போகிறேன். அண்ட் இந்த கலர் நம்ம கிளிக் பண்ணோன்னா அடுத்த கலர் மாறும். கிளிக்கு கரெக்டாக தெரிஞ்சா கோல்டன் கலர் ஷைனி டக்குன்னு வந்துச்சா. எஸ், ஓகே. நானும் அப்படி இப்படின்னு பார்க்குறேன், அது வரமாட்டேங்குதுங்க. தெரியுது உங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கூல் ப்ளூன்னு சொல்லலாம், அந்த மாதிரியான கலர் நெக்ஸ்ட்டு. ஸோ எனக்கு இருக்கிறதுலே பிடிச்சது வந்து ஃபஸ்ட்டு கலர் தான். ஏன்னா வந்து அதை போட்டு பண்ணால் கொஞ்சம் நல்லாவே கிளியராக இருக்கும் வீடியோலாம்.
அண்ட் வந்து எஸ் பார்த்தீங்களா இதுதான். அண்ட் சம்டைம் நீங்கள் வந்து அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா கூட வந்து அந்த ப்ளூ கலரில் ஒரு லைட் எரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது எரிஞ்சிட்டு தான் இருக்கும். திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இதுலேருந்து ரிங் லைட்லேருந்து ஒரு லைட் ப்ளூ ஆகி டக்குன்னு ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாகிடும். ஓகேவா, நீங்கள் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். அண்டு நான் வந்து இப்போது ட்ரைபாடில் என்னோடய ஃபோனை மாட்டி நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். பார்த்தீங்களா, ஆக்சுவலி நான் வந்து அப்படி ஆஃப் பண்ணேன். ஆக்சுவலி இது நல்லா பார்த்துக்கோங்க, என் கண்ணில் வந்து ரிங் லைட்டோட வெளிச்சம் தெரியுதா. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, என் கண்ணில் வந்து இந்த ரிங் லைட்டோட வெளிச்சம் தெரியும். அப்போனா நான் ஆன் பண்ணிட்டேன். எப்படி வேறு லெவலா? ஐயோ, மூஞ்சில் நல்லா ஷைனிங் ஆகுது, முக்கியமாக நோஸில், மூக்கில். ஓகேவா, பா செம்மையாக இருக்குதுல்ல. சார் நான் இப்படி உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்தே நான் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். நான் வேணா இப்படி முன்னாடி வந்து உட்காந்துக்கலாம். ஸோ இப்படி முன்னாடி வந்து உட்காந்துனா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் நான் வந்து நான் ஆக்சுவலி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் என்னால் கீழே இது பண்ணுவேன். நான் ஃபோனை வந்து என்னால் ஃபோனோட அந்த ஒரு இதை நான் வந்து கீழே பண்ண முடியும். பட் வந்து அந்த லைட்டை வந்து என்னால் கீழே வந்து காமிக்க முடியாது. அது வந்து எனக்கு ஒரு குட்டி வருத்தம். பட் வந்து பெருசாக வருத்தம்லாம் கிடையாதுங்க. ஏன்னா நான் எப்படியோ வந்து ஒரே இடத்துல ஆங்கிளில் வச்சு தான் எடுக்க போகிறேன். அந்த காரணம்லாம் வருத்தம் கிடையாது. இப்போ பார்த்தீங்களா, கீழே இருக்குன்னா லைட் வந்து கீழே அடிக்காது, ஃபோனோட இதுதான் கீழே அடிக்கும். ஸோ வந்து அதுதான் ஒரு சின்ன ஒரு இது, நோ ப்ராப்ளம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்ல, இது ஆக்சுவலி நான் வந்து எக்ஸ்ட்ரா வாய்ஸ் கொடுக்குறேன். அதனால வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது நான் அங்கே பேசுகிறேன் ஒன்று, நான் இங்கே ஒன்று பேசிகிட்டு இருப்பேன், வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்று வரும். அதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா வாய்ஸ். இது வந்து கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, இது 2வது கலரு. ஓகேவா, இது உங்களுக்கு தெரியுது. இது வந்து 3வது கலர், கூல் ப்ளூன்ற மாதிரி. ஓகேவா, எஸ், இதுதான் வந்து பர்ஃபெக்ட் கலர். நல்லா இருக்கா? இந்த மாதிரி 3 கலர் தான் இருக்குது. பட் நம்ம கொடுக்குற ரேட்டிங்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தாக தான் இருக்குது. நீங்கள் யாராவது வாங்கணுன்னா தாராளமாக வாங்கலாம். நான் வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். இதை ரொம்பவே நல்லா இருக்குது. நான் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜுமே கிடையாது. பட் வந்து அவங்க டெலிவரி வந்து கரெக்டான டைமிங்க்கும் தராங்க. அண்ட் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு மட்டும்தான் அந்த ஒரு சின்ன கிளாம் வந்து இது ஃபால்ட்டு. மற்றபடி எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஆன் பண்ணுறேன். ஓகே டீச்சர்ஸ், நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ நான் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டான் வரும். அண்ட் வந்து இந்த வீடியோவை இப்போ வரைக்கும், அதாவது எண்டு வரைக்கும் யாரும் லைக் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு, 1 மோட்டிஃபிகேஷனுங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, see you.